அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற அனுபவ பரிவாகமான ஒரு கிரந்தம், ஸ்தோத்திர கிரந்தம். அதில் 2 ஆஸ்வாசம் முடிஞ்சு இப்போ 3வது ஆஸ்வாசம், 3வது சாப்டர்னு சொல்லலாம். அதில் 7வது 8வது ஸ்லோகம் இன்றைக்கி அனுபவிக்கலாம். கண்ணன் முகத்தை காட்டிலும் ஒரு இனிய விஷயம் இன்னொன்று எனக்கு தெரியாது, வேறொன்றை நான் அறியேன் என்கிறார் சுவாமி. தன்னிகரில்லாத ஒரு இனிமை பொருள் என்ன அப்படின்னா கண்ணனுடைய திருமுகம். தே தே பாவா சகல ஜகதி லோபனீய பிரபாவாஹ நானா திருஷ்ணா சுகிருதி ஹிருதிமே காமமாவிர்பவந்து வீணா வேணு குவணிதலசித ஸ்மேரவக்த்ராரவிந்தாத் நாகம் ஜானே மதுரமபரம் நந்த புண்ணியாம்புராஷேஹ தே தே பாவாஹ சகல ஜகதி லோபனீய பிரபாவாஹ நானா திருஷ்ணா சுகிருதி ஹிருதிமே காமமாவிர்பவந்து வீணா வேணு குவணிதலசித ஸ்மேரவக்த்ராரவிந்தாத் நாகம் ஜானே மதுரமபரம் நந்த புண்ணியாம்புராஷேஹ. அதாவது என் மனசு அற்பமான பல ஆசைகளுடன் உறவாடி இருக்கிறது. அந்த மனசில் உலகங்கள் அனைத்தையும் தன்பால் ஈர்த்து கொண்ட, அட்ராக்ட் பண்ண அத்தனை கிருஷ்ண லீலைகள் அனைத்தும் வேண்டிய மட்டும் எவ்வளோ தினவடங்க, என்னுடைய ஆசை அடங்க, தினவடங்க அது தோன்றி விளங்கட்டும் என் மனசில். இந்த உலகங்கள் அனைத்தையும் அட்ராக்ட் பண்ணி ஈர்த்து கொண்ட அந்த கண்ணனுடைய லீலைகள் என் மனசில் விளங்கட்டும், வரட்டும். அவனுடைய வீணையின் நாதம், வேணுவின் நாதம், இந்த 2 நாதம் இனிமைகளும் ஒன்று கூடி அந்த கிருஷ்ணனின் புன்முறுவலில் மலர்ந்திருக்கிறது. அந்த வீணையின் நாதத்தையும் குழலின், அந்த வேணு குழலின் நாதத்தையும் சேர்த்து அவனுடைய புன்முறுவல்லையே இருக்கு. இப்படிப்பட்ட அந்த புன் சிரிப்பு, புன்முறுவல், புன்னகை பூத்திருக்கும் அந்த கண்ணனுடைய செந்தாமரை முகத்தை காட்டிலும் வேறு எந்த இனிமையும் உலகத்தில் நான் அறியேன், எனக்கு தெரியல. வாஸ்தவத்தில் சொன்னால் அந்த நந்தகோபன் இருக்கானே, கண்ணனுடைய தந்தை, அவர் பெருங்கடலை போல அத்தனை புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இப்படி ஒரு குழந்தை கிடச்சிருக்குமா? அதனால்தான் அந்த இனிமை பொருள், இனிமையின் மொத்த ஸ்வரூபம் அவனுடைய திருமகனாக கண்ணனாக தோன்றி இருக்கிறது. தே தே பாவா சகல ஜகதி லோபனீய பிரபாவாஹ நானா திருஷ்ணா சுகிருதி ஹிருதிமே காமமாவிர்பவந்து வீணா வேணு குவணிதலசித ஸ்மேரவக்த்ராரவிந்தாத் நாகம் ஜானே மதுரமபரம் நந்த புண்ணியாம்புராஷேஹ. சகல ஜகதி உலகனைத்தாலும் லோபனீய பிரபாவாக பேரவாவுடன், பேராசையுடன், ஒரு பிரீத்தியுடன் விரும்பப்படும் பெருமைகளுடன் கூடிய அந்த லீலைகள் அதெல்லாம் கண்ணனுடையது. அதெல்லாம் நானா திருஷ்ணா சுகிருதி, பலவிதமான அற்ப ஆசைகளுடன் உறவு கொண்ட என்னுடைய மனசில் வரணும், தானாகவே இஷ்டப்படி தோற்றமளிக்கட்டும். அற்பமான ஆசைகளுடைய மனசில் அந்த உலகனைத்தும் ஈர்க்கும் அந்த கண்ணனுடைய திருவிளையாடல்கள் வந்துட்டே இருக்கணும். நந்த புண்ணியாம்புராஷக, நந்தகோபருடைய புண்ணிய கடல் போன்றதும் வீணா வேணு குவணித லசித, வீணா வேணு வீணையோடு ஒத்த குழல், வீணையோடு சேர்ந்திருக்கிற அந்த இசையோடு சேர்ந்த குழலின் இசை போல மலர்ந்த புன்முறுவல் கூடியதுமான லசித ஸ்மேர வக்த்ராரவிந்த, அந்த தாமரை முகத்தை காட்டிலும், மலர்ந்த புன்முறுவல் கொண்ட அந்த செந்தாமரை முகத்தை காட்டிலும் மதுரம் அபரம், இனியது வேறொன்றும் அகம் நஜானே, எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன் என்று ஆச்சரியமாக அந்த கண்ணனுடைய செந்தாமரை திருமுகம், அந்த புன்முறுவல் கொண்ட திருமுகம்
ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமின்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அது மாதிரி அவ்வளவு அழகான திருமுகம், புன்முறுவல். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என் உள்ளம் அவனிடம் எப்போ லயிக்கும், என் உள்ளம் எப்போ அவனுடைய லயிக்கும், கண்ணன் என்ற ஜோதி வடிவம் என்று அனுபவிக்கிறார். சக்ருதி பிராஹதே சரச வேணு நிநாத சுதா ரசலஹரி விகார நிரவக்ரஹ கர்ணபுடே व्रजवर सुंदरी मुखसरोरुहमन सन्मधुपे महसि कदानुमज्जति मदीयमिदं हृदयं सुकृति बिराहते सरसवेणुनिनादमुत्सुधा रसलहरी विहार निरवग्रह कर्णपुटे व्रजवर सुंदरी मुखसरोरुहमन्मधुपे महसि कदानुमज्जति मदीयमिदं हृदयं. அந்த ஜோதி வடிவத்தை புண்ணியம் செய்த அடியார்கள் கொண்டாடுகிறார்கள். செவி மடல்கள், அந்த காது மடல்கள் இனிமையான வேணுநாத பெருக்கில் தடையின்றி விளையாடி கொண்டிருக்கும், அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த காது மடல்கள் வேணுநாத பெருக்கை, வேணுநாத வெள்ளத்தை, அந்த புல்லாங்குழலின் இனிமை வெள்ளத்தை, ஆயர்பாடி மங்கையர்களின் முகத் தாமரைகளுக்கு அந்த கண்ணன் ஒரு தேன் உறிஞ்சும் கருவண்டு. அப்படிப்பட்ட அந்த ஜோதி எப்பொழுது அந்த ஜோதியில் என் இதயம் ஆழ்ந்து திளைக்கப் போகிறது என்று தெரிவிக்கிறார். சுகிருதிபிகி, புண்ணியவான்களால் ஆதிர்த்தே கொண்டாடப்படுவதும், சரச வேணு நிநாத இனிய குழலோசையாகிற சுதாரச அமிர்த ரசத்தினுடைய லஹரி பெருக்கில் விகார இன்புறுவதில் நிரவக்கிரக தடையேதும் இல்லாத கர்ணபுட்டே காதுகளை படைத்ததும், விரஜவர சுந்தரி ஆயர்பாடியிலுள்ள சிறந்த அழகிகளின் முக சரோருக முகமாகிய தாமரை பூவிலுள்ள சத் மதுபே சிறந்த தேனை உண்டும் வண்டு போன்றதுமான இந்த பேரொளி, இந்த கண்ணனாகிய பேரொளி, மகசி இதம் இந்த மதியம் என்னுடைய ஹிருதயத்தில் என்னுடைய இதயம் உள்ளம் கதானோ எப்பொழுது நான் மூழ்கப் போகிறது, என்னுடைய உள்ளம் அந்த பேரொளியில் எப்பொழுது மூழ்கப் போகிறது என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.